Good morning 10th students. 5th lesson scienceல acoustics பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன கிளாஸ் பார்ட் 1 பார்த்தோம், ஒரு 2 pages பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை இப்போ வாங்க இந்த கிளாஸில் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக், வாங்க பாடத்துக்குள்ளே பார்ப்போம். டிஃபரன்ஸ் between the sound and light waves. சவுண்டு வேவ்ஸுக்கும் லைட் வேவ்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் இதில் கொடுத்துருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப சிம்பிளானது. சவுண்ட் பாருங்க, மீடியம் இஸ் ரெக்கர்டு ஃபார் த ப்ராபகேஷன். அதாவது இந்த சவுண்டு பரவணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மீடியம் வேணும். ஏர், கேஸ், அது லிக்விட், சாலிட், ஏதாவது ஒரு மீடியம் இருந்தால் தான் சவுண்டு போய் பரவ முடியும், ப்ராபகேட் பண்ண முடியும். லைட் மீடியம் இஸ் நாட் ரெக்வயர் ஃபார் த ப்ராபகேஷன். இது போகிறதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. எந்த மீடியம் இல்லாதவங்களும் லைட் என்ன முடியும், பரவ முடியும். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூஷனல், அதாவது இது ஒரு நெட் அலைகள். நெட் அலைகள்னா என்ன, அதாவது கான்ட்ராக்ஷனாகவும் ரேர்ஃபேக்ஷனாகவும் போகும். லைட் வேவ்ஸ் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ். ட்ரான்ஸ்வர்ஸ்னா என்ன, கிரஸ்டும் ட்ரஃபும் அகடு முகடுகளாக பயணம் செய்யும். வேவ் லென்த் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1.65 centimeter to 1.65 meter. ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவ் லென்த் ரேஞ்ச் ஃப்ரம் 4.10 to the power of -7 meter to 7 into 10 to the power of 7 power -7 meter. 4 into 10 to the power of -7 meter to 7 into 10 to the power of -7 meter. ரைட், நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்ட் வேவ்ஸ் travel in air with a speed of about 340 meter second inverse at NDP, நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் 340 மீட்டர் வேகத்தில் போகுது வினாடிக்கு. எது, சவுண்ட் வேவ்ஸ். லைட் வேவ்ஸ் ட்ராவல் ஏர் வித் எ ஸ்பீட் ஆஃப் 3 into 10 to the power of 8. அப்போது உலகத்திலேயே மிக வேகமாக பயணம் பண்ணக்கூடியது லைட்டு தான். இந்த 340 மீட்டருங்கிறது ரொம்ப குறைவான அளவு தான் போக முடியும். ஆமாங்க, சவுண்டு வந்து நம்ம கற்றுன்னு முடிச்சுங்களா, இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிட முடியாது, ஒரு அடுத்த தெரு வரையும் கேட்கும். ஆனால் லைட்டுங்கிறது மிக அதிகமான தூரத்துக்கு ட்ராவல் பண்ணும். வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இது சிம்பிள் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. Velocity of sound waves. When you talk about the velocity associated with any wave, there are two velocities, namely particle velocity and wave velocity. இந்த SI unit of velocity is meter second inverse. அது நம்ம சொல்லுவோம், மீட்டர் செகண்ட் பவர் -1 அல்லது மீட்டர் செகண்ட் இன்வர்ஸுமோ, அது எல்லாம் நார்மல் வெலாசிட்டிக்கே அதான். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ டைம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர், டைமுக்கு செகண்ட், மேலே போனால் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதில் என்னங்க சார் எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுத்துருக்குன்னு பார்த்தா பார்ட்டிக்கல் வெலாசிட்டி, வேவ் வெலாசிட்டி. நம்ம எப்படி சொன்னோம், இது அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்து அதிர்வடைஞ்சால் மட்டும்தான் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் சொன்னோமா, இந்த சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆனோமா. அந்த பார்ட்டிக்கல் எவ்வளவு தூரம் வைப்ரேட் ஆகுறதுங்கிறது பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. அந்த பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகிறதுனால உண்டாகக்கூடிய சவுண்ட் வேவ் எவ்வளோ வேகத்தில் போகுங்கிறது வேவ் வெலாசிட்டி. இப்போ ரெண்டுக்கும் டிஃபைனை பார்த்துடலாம். பார்ட்டிக்கல் வெலாசிட்டி, the velocity with which the particles of the medium vibrate in order to transfer the energy in the form of wave is called particle velocity. நல்லா கவனிங்க, மீடியத்தில் வைப்ரேட் ஆகக்கூடிய பார்ட்டிக்கல் என்ன எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அதுதான் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. the velocity with which the particle of the medium vibrate in order to transfer the energy in the form of wave. அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அந்த மீடியத்தில்ங்கிறது பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. வேவ் வெலாசிட்டி, the velocity with which wave travels through medium is called wave velocity. அந்த பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய எனர்ஜியை பார்ட்டிக்கல் சொல்கிறோம். அந்த பார்ட்டிக்கல் எனர்ஜினால அந்த வேவ்ஸ் என்னாகுது, அந்த மீடியத்தில் போகுது, சவுண்ட் வேவ்ஸ் போகுது, அது வேவ் வெலாசிட்டி. அந்த அலைகள் போகக்கூடிய வேகம் தான் வேவ் வெலாசிட்டி. In other words, the distance traveled by a sound wave in unit time is called the velocity of sound wave. அதாவது குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளவு டிஸ்டன்ஸை ஒரு சவுண்ட் வேவ் ட்ராவல் பண்ணியிருக்கோ அதுதான் இது வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இங்கே பாருங்க, if the distance traveled by one wave is taken as wave length. வேவ் லென்த் தான் மீட்டர் தான். அதாவது வேவ் லென்த் தான் என்ன, ஒரு கிரஸ்ட்டுக்கும் ட்ரஃபுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, அடுத்த டூ சக்சஸிவ் கிரஸ்ட் ஆர் டூ சக்சஸிவ் ட்ரஃபுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வேவ் லென்த் தான் நம்ம சொல்லுவோம்.
2 முகடுகள் அல்லது 2 அகடுகள் அல்லது ஒரு முகடு அகடு இதுக்கு இடைப்பட்ட தொலைவு வேவ் லென்த். அப்போது அந்த வேவ் லென்த்துங்கிறது தான் லைட் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸாக வச்சுக்கிடுவோம். டைம் டேக்கனை டீன்னு வச்சுக்கிடுவோம், டைம் பீரியடை. அப்போ வெலாசிட்டி எப்படி சொல்லலாம்? v = λ/t. லேம்டாங்கிறது வேவ் லென்த், டீங்கிறது டைம். இப்போ எக்ஸ்ட்ரா கொண்டு கொடுத்துருக்கு. என்னென்னா ஃப்ரீக்வன்சி = 1/t. அதாவது ஒரு டைம் பீரியடில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் ஆகுதோ அதான் ஃப்ரீக்வன்சி. அப்போ n = 1/tனா இந்த டீக்கு கொண்டு போய் இந்த பாருங்க, இந்த வெலாசிட்டி λ/tன்னு இருக்குல்ல, இந்த டீக்கு என்ன பண்ணுங்க, இந்த 1/tன்னு கிடச்சிருக்கு. n = 1/tயா? அப்போ t = எப்படி எழுதலாம்? t = 1/n எழுதலாம். t = 1/n எழுதலாம். இந்த டீக்கு என்ன பண்ணுங்க, இந்த 1/n சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எந்த டீக்கு? இந்த டீக்கு 1/n பண்ண என்ன ஆகும்? இந்த 1 கீழே இருக்கும், n மேலே போயிடும். அப்போ v = λn கிடைக்கும். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? இந்த t அப்படிங்கிறதுக்கு n = 1/tங்கிற ஃபார்முலாவிலேருந்து t = 1/n அப்படின்னு எழுதிக்கலாம். n = 1/t எழுதலாம், t = 1 எழுதலாம். இந்த டீக்கு கொண்டு போய் இந்த டீயோட வேல்யூ போடுறேன், 1 / n, மேலே n போகும்போது என்ன ஆகும்? n லேம்டான் ஆகும். அப்போ v = n லேம்டாங்கிற ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். Velocity of sound waves maximum in solids because they are more elastic in nature than liquids and gases. Since gases are least elastic in nature, the velocity of sound is the least in gaseous medium. என்ன சொல்றாங்க? எந்த மெட்டீரியல் ஹையர் எலாஸ்டிக் நெகிழ்வுத்தன்மை பெற்றிருக்கிறதோ அதில் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சாலிடு தான் அதிகமான எலாஸ்டிக் நேச்சரை பெற்றிருக்கும். அதனால வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் சாலிட் கிரேட்டர் தென் லிக்யூட், லிக்யூட் இஸ் கிரேட்டர் தென் கேஸ். அப்போ கேஸை விட லிக்யூடில் வெலாசிட்டி அதிகம், லிக்யூடை விட சாலிடு மெட்டீரியலில் வெலாசிட்டி அதிகம். அப்போ காட்டில் 330 போனால் இரும்புங்கிற சாலிடில் 1000 m/s இன்வெர்ஸ் வேகத்தில் சவுண்ட் வேவ்ஸ் போகும். ஸோ vs velocity of solid in sound waves greater than vl liquid of velocity of liquid, or vg means velocity of gaseous. ஸோ கேஸை விட இதில் போகும், லிக்யூடில் போகும், லிக்யூடை விட இதுக்கு சாலிடில் போகும். இதுக்கு ரெசிப்ரோக்கலாக என்ன போகும்? லைட் போகும். லைட்டு பார்த்தீங்கன்னா சாலிடை விட லைட்டில் லிக்யூடில் போகும், லிக்யூடை விட கேஸில் வேகமாக போகும். அது அங்கே அந்த கிளாஸை பார்த்துக்கலாம். இங்கே சவுண்ட் வேவு சாலிடில் தான் அதிகமான வேகத்தில் போகும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ். இன் த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ், இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் த டென்சிட்டி ஆஃப் த சாலிட்ஸ் அஃபெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். ஒரு மெட்டீரியலோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் டென்சிட்டியும் சவுண்ட் வேவோடைய வெலாசிட்டியை அஃபெக்ட் பண்ணும். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சாலிட் இஸ் கேரக்டரைஸ்டு பை த எலாஸ்டிக் மாடுலி. த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எலாஸ்டிக் மாடுலஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி. என்ன சொல்கிறாங்க? ஒரு எந்த மெட்டீரியலுக்கு எலாஸ்டிக் தன்மை எலாஸ்டிக் மாடுலிஸ் அதிகமாக இருக்கோ அது வெலாசிட்டி ஆஃப் த லைட் வேவ் சவுண்ட் வேவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக அர்த்தம் என்ன? ரெண்டும் இதில் அதிகரிக்கும், குறைஞ்சா குறையும். அப்போ எலாஸ்டிக் தன்மையை பொறுத்து தான் சவுண்ட் வேவ் இருக்குன்னு சொல்கிறோம், வெலாசிட்டி இருக்குன்னு சொல்கிறோம். சாலிட் மெட்டீரியல் எப்படின்னா இருக்குது? எலாஸ்டிக் அதிகமாக இருக்குது. அதனால அது இன்க்ரீஸ் ஆகும்போது சவுண்ட் வேவும் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி ஆஃப் சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த வார்த்தையை கவனம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த, நல்லா கவனிங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அர்த்தம் இன்க்ரீஸ் ஆனால் குறையும், டிகிரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆனால் டிகிரீஸ் ஆகும். அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/, அப்படி வரும். எதுக்கு? டென்சிட்டிக்கு. அப்போது மீடியத்தோட டென்சிட்டி அடர்த்தி அதிகரித்தால் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ் டிகிரீஸ் ஆகும். டென்சிட்டி குறைஞ்சா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் இன்க்ரீஸ் ஆகும். பார்ப்போம் வாங்க. Thus the velocity of sound in solids decreases as the density increases. Density increase ஆனா என்ன ஆகும்? சாலிடா இருந்தாலும் velocity decrease ஆயிரும். Whereas the velocity of sound increases when the elastic the material increases. In the case of gases, the following factors affect the velocity of sound waves. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாடுலஸுக்கு எலாஸ்டிக் மாடுலஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இருக்கும், டென்சிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ எலாஸ்டிக் மாடுலஸ் அதிகரித்தா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் அதிகரிக்கும், டென்சிட்டி அதிகரித்தா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் குறையும். இதான் சொல்லியிருக்காங்க. இந்த கேசியஸில்
சவுண்ட் வேவ் ப்ராபகேட் பண்ணும்பொழுது வெலாசிட்டியில் போகும்பொழுது அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். வாங்க அதை பார்த்தரலாம். எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி இப்போ தான் பார்த்தோம். The velocity of sound in a gas inversely proportional to the square root of the density of the gas. Hence the velocity decreases, the density of the gases increases. ஆமா இப்படி கூட சொல்லிக்கலாம். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும் எப்போ டென்சிட்டி அதிகமானா. அது ஃபஸ்ட் சொல்லிக்கலாம். டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், டென்சிட்டி டிக்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஆகும். நல்லா ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் 1/d. d மீன்ஸ் டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த கேசஸ். அப்போ டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிருச்சுனாவே இந்த பாருங்க இந்த இருக்கா, இந்த இதான் டென்சிட்டின்னு போட்டிருக்கு. இந்த டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனாவே என்ன நடக்கும், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். நல்லா கவனிங்க. சப்போஸ் இந்த டென்சிட்டி கீழே இருக்குல்ல, இது டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னா என்னது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், டென்சிட்டி டிக்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், டென்சிட்டி டிக்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். குறைஞ்சா அதிகரிக்கும், அதிகரிச்சா குறையும். ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ். அடுத்து பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். The velocity of sound in gas directly proportional to the square root of its temperature. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்னங்க சொன்னேன், இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி இது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். The velocity of sound in a gas increases with increase in temperature V. V directly proportional. தனியாக எழுதிக்கலாம் ஒரு ஃபார்முலாவே. V directly proportional square root of the T. அப்போ T இன்க்ரீஸ் ஆனால் V இன்க்ரீஸ் ஆகும், T டிக்ரீஸ் ஆனால் இது இங்கே டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். Velocity at temperature D is given by the following equation. Vt equal to V0 plus 0.61 T meter second inverse. V0 என்னங்க, 0 டிகிரி டெம்பரேச்சர். எவ்வளவு, 0 டிகிரி டெம்பரேச்சரில் V0 வெலாசிட்டி சவுண்ட் வேவ் எவ்வளோ இருக்குது, 331 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சரில் 334 334 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ். 0 டிகிரியில் எவ்வளவு ஏரில் 331 meter second inverse. Hence the velocity of sound changes by 0.61 meter second inverse when the temperature changes by 1 degree Celsius. 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆக 0.61 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. நல்லா கவனிங்க, காற்றில் ஈரப்பதம் அதிகரித்தால் சவுண்ட் வேவ் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பார்த்துருக்கலாம். கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதங்களில் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருப்பாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து என்னாகும், பக்கத்து ஊர்லேருந்து அது பஜனை பாட்டு போடுவாங்க, நம்ம ஊருக்கு கேட்கும். ஏன்னா அந்த ஈரப்பதம் காற்றில் அதிகரிச்சிச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் இன்க்ரீஸ் ஆகும். பழமொழியோட நைட்டில் சொல்லுவாங்க, நம்ம கிராமத்தில் கேட்டிருக்கீங்களா, பகலில் பக்கம் பார்த்து பேசணும், இரவில் அதுவும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன காரணம், பகலில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் கம்மியாக இருக்கும், நைட்டில் காற்றோட ஈரப்பதம் அதிகரிக்கும். அப்போ இன்னமும் சவுண்டு வேவ் அதிகமாக வேகமாக போகும். ஸோ when humidity increases, speed of sound wave increases. That is why you can hear sound from long distance clearly during the rainy seasons. மழை காலங்களில் தெளிவாக கேட்கும். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃபரன்ஸ் மீடியா. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, சாலிட் கொடுத்துருக்கு, அதில் 3 மெட்டீரியலுடைய வெலாசிட்டி கொடுத்துருக்கு. அடுத்து லிக்விடு கொடுத்துருக்கு, லிக்விடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது கொடுத்துருக்கு. கேஸ் கொடுத்துருக்கு, அதில் 2 கேஸ் கொடுத்துருக்கு, ஏர் தான் கொடுத்துருக்கு. கவனிங்க, நேம் ஆஃப் த மீடியம் சாலிட். காப்பரில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் என்னது 5010 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அயனில் 5950, அலுமினியத்தில் 6420 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அவர் லிக்யூடில் கெரசினில் பாருங்கள் 1324, வாட்டரில் 1493, சி வாட்டரில் 1533. நல்லா அவங்க வச்சுக்கணும், 1 மார்க்கில் கேட்பாங்க. கேஸில் 0 டிகிரியில் 331, அட் 20 டிகிரியில் என்னது
343. நான் என்ன 334ன்னு 343. அப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 333 தான் இருந்துச்சு. இப்போது நார்மல் டெம்பரேச்சர் அட் 0 டிகிரி டெம்பரேச்சரில் 331, நார்மல் டெம்பரேச்சர் அதாவது 20 டிகிரி செல்சியஸில் 343 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸுக்கு என்னாகும், சவுண்ட் ஆஃப் த வேவ்ஸ் இருக்கும் ஏரில். ரைட். அதுவும் இந்த கேஸ்னு கூட கொடுக்காம ஏர்னு கொடுத்துருக்கணும். ஏரில் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் படிக்கும்போது ஏர்னு கொடுத்துருக்கோம், அதனால் 333 கொடுத்துருக்கோம். இப்போ இது கேஸ்னு கொடுத்துருக்கு. ஏருக்கும் கேஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? கேஸுங்கிறது ஏதோ சிங்கிள் கேஸில் போகிறது, ஏருங்கிறது கம்பைனிங் ஆஃப் கேஸ், செனான், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாம் சேர்ந்த கலவைகள் தான் ஏர். அப்போ ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் படிக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, கேஸில் 343, ஏரில் 334 நாங்கள் படித்தோம். இது எவ்வளோ கொடுத்துருக்கு? 0 டிகிரியில் 331, 20 டிகிரியில் 343 கொடுத்துருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்த நம்பர்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சம்மு கொடுத்துருக்கு. சிம்பிளான சம்பிள் தான். ரெண்டாவது டெம்பரேச்சரை பற்றி மின் பண்ணி கொடுத்துருக்கு. அட் வாட் temperature will be the velocity of sound in air be double with the velocity of sound in air 0 degree. 0 டிகிரியை விட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ எவ்வளவுன்னு கேட்குறாங்க. வாங்க பார்க்கலாம். T degree Celsius be the required temperature. Let V1 and V2 be the velocity of sound temperatures T1 Kelvin and T2 Kelvin respectively. அதாவது T1 கெல்வினில் V1ங்கிற வெலாசிட்டியில் போகுது, T2 கெல்வினில் வெலாசிட்டி V2ல போகுது. இந்த கெல்வின் அப்படின்னா ஒரு கெல்வின்கிறது இது 0 கெல்வின்கிறது 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எவ்வளோனா 273 கெல்வின். -273 கெல்வின்ங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. -273 கெல்வின்ங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர் பேர். இங்கே 273 கெல்வின்ங்கிறது எப்படி எடுத்துக்கிறோம்? 0 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இந்த T1ல வெலாசிட்டி என்ன எடுத்துக்கிறோம்? V1. அடுத்து T2 ஈக்குவல் டு T டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273. அதை விட கொஞ்சம் ஒன்று அதிகரிக்குது. 1 டிகிரி அதிகரிக்கும் போது ப்ளஸ் 0, 0 ப்ளஸ் 1 1. அப்போ T டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 கெல்வின். V2 by V1. V1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் D1 இந்த இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று எழுதிக்கலாம். இது நம்ம என்னது தொடர்பு எழுதிக்கலாம். V1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T1, ரூட் ஆஃப் T1 எழுதிக்கலாம். ரூட் T1. அடுத்து V2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T2. இது T1 எழுத முடியல இந்த இடத்துல. இப்போது இது என்னங்க V2 டிவைட் பை V1. இது V2 ஃபஸ்ட் எழுதிக்கிறங்க. அடுத்து V1 எழுதுங்க. V1 ஈக்குவல் டு ரூட் T1. ஓகே. இப்போ V2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் T2, V1 ஈக்குவல் டு ரூட் T1 சேர்ந்து ஒன்றா எழுதிருக்குங்க. V2 by V1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T2 by D1 எழுதிருக்கு. ஓகேங்களா? ஒரே ரூட்டு போட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ V2 ரூட் T2, V1 ரூட் T1. ஸோ V2 by V1 ஈக்குவல் டு ரூட் T2 by D1. இப்போ V2 V1 பார்க்குறோம். இப்போ பாருங்க, T2 டெம்பரேச்சர் என்ன? 273 ப்ளஸ் T1 என்ன? 273 இல்லையாச்சு. இப்போ ஏன் இந்த 2 போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குதான் டபுள் த வெலாசிட்டியாக சவுண்ட் என் 0 டிகிரி. அப்போ 2 போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, ஹியர் இட் இஸ் கிவன் V2 by V1 ஈக்குவல் டு 2. இந்த V2 by V1 என்ன போட்டாச்சு? 2 போட்டாச்சு. இந்த இருக்கு. இப்போ இந்த மொத்தமாக இந்த ஃபார்முலாவையே ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் 4. இந்த 273 ப்ளஸ் T பை 273 ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு போயிடும். அப்போ 273 ப்ளஸ் T டிவைட் பை 273 ஈக்குவல் டு 4னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 273 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த பக்கம் லெஃப்டில் டிவைடிங்கில் இருக்குது. ரைட்டில் கொண்டு வாங்க.
273 into 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த விட எனக்கு 273 plus t equal to 273 into 4. இந்த 273 into 4 மல்டிபிள் பண்ணுங்க. 273 into 4 எவ்வளோ கிடைக்கும்? 1092 கிடைக்கும். 1092ல இந்த ப்ளஸ் 273 அந்த எப்படி பண்ணாலும் மைனஸ் 273. 1092 minus 273 equal to 819 degree Celsius. அப்போ டீல டெம்பரேச்சர் எவ்வளோ கிடைக்குது? 819 டிகிரி செல்சியஸ். ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ரிஃப்ளெக்ஷன் பார்க்க போகிறோம். இது வரையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், அடுத்து வெலாசிட்டி பார்த்தோம், எஃபெக்ட் ஆஃப் த வெலாசிட்டி நியூமரஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். அடுத்து லிக்விட் கேஸ் சாலிடில் என்ன பார்த்தோம்? வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ் பார்த்தோம். ஒரு 2 4 3 6 8 பார்த்தோம். நம்பர்ஸ் அவங்க வச்சுருங்க. அடுத்து ஒரு சம் பார்த்துருக்குறோம். இதே சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம். டவுட் இருந்தால் கேட்டுக்கிறங்க. நன்றி, வணக்கம்.